ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 2 பகுரூப இவாபாதி மாயையா பகுரூபயா ரமாமானோ குணேஷு அஸ்யா மமாகம் இதி மன்யதே. மொழிபெயர்ப்பு. மாயையால் கவரப்பட்ட ஜீவராசி பகவானின் பகிரங்க சக்தியால் அளிக்கப்படும் பலவித ரூபங்களில் தோன்றுகிறான். ஜட இயற்கை குணங்களில் இன்பம் அனுபவிக்கும் வேளையில் சிறைப்பட்ட ஜீவராசி நான் எனது என்னும் தப்பெண்ணத்தில் ஆழ்ந்து விடுகிறான். பொருளுரை. ஜீவராசிகளின் வெவ்வேறு ரூபங்கள் பகவானின் பகிரங்க சக்தியால் வழங்கப்பட்ட வேறுபட்ட உடைகளாகும். ஜீவராசி அனுபவிக்க விரும்பும் இயற்கை குணங்களுக்கேற்ப இவ்வுடைகள் வழங்கப்படுகின்றன. பகிரங்க ஜடசக்தி முக்குணங்களால் பிரதிநிதிக்கப்படுகிறது. எனவே ஜட இயற்கையிலும் கூட சுதந்திரமான முறையில் பல வகைப்பட்ட ஜட உடல்களை தேர்வு செய்யும் வாய்ப்பை ஜடசக்தி அவனுக்கு வழங்குகிறது. 9 லட்சம் வகையான நீரின உடல்களும் 20 லட்சம் தாவர உடல்களும் 11 லட்சம் புழுக்களும் ஊர்வனவும் 10 லட்சம் வகையான பறவைகளும் 30 லட்சம் வகையான மிருக உடல்களும் மற்றும் 4 லட்சம் மனித ரூபங்களும் உள்ளன. மொத்தத்தில் 84 லட்சம் வகையான உடல்கள் பிரபஞ்சத்தின் வெவ்வேறு கிரகங்களில் உள்ளன. மேலும் தனக்குள் உள்ள இன்பம் அனுபவிக்க வேண்டும் எனப்படும் வெவ்வேறு குணங்களுக்கேற்ப பல்வேறு உடல் மாற்றங்களின் மூலமாய் ஜீவராசி பிரயாணம் செய்கிறது. ஜீவராசி ஒரு குறிப்பிட்ட உடலுக்குள் இருக்கும் பொழுது கூட சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும், முதுமையிலிருந்து அவனது சொந்த செயலின் பயனாய் உருவாக்கப்பட்ட மற்றோர் உடலுக்குமாக மாறிக்கொண்டிருக்கிறான். இவ்வாறாக சுய விருப்பங்களினால் தனது சொந்த உடலை அவன் உற்பத்தி செய்து கொள்கிறான். மேலும் தனது ஆசைகளை அவன் அனுபவிப்பதற்கு பொருத்தமான ஒரு உடலை பகவானின் பகிரங்க சக்தியும் அவனுக்கு அளிக்கிறது. ஒருவன் மற்றொரு மிருகத்தின் இரத்தத்தை அனுபவிக்க விரும்பினான். அதனால் பகவானின் கருணையால் மற்றொரு மிருகத்தின் இரத்தத்தை அனுபவிக்கும் வசதிகளை கொண்ட புலியின் உடலை ஜடசக்தி அவனுக்கு அளித்துள்ளது. அதைப்போலவே உயர் கிரகத்திலுள்ள ஒரு தேவனின் உடலை பெற ஆவல் கொள்ளும் ஒரு ஜீவராசி கூட பகவானின் கருணையால் அதை பெறுகிறான். அவன் போதுமான அறிவு படைத்தவனாக இருந்து பகவானின் சகவாசத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ற ஓர் ஆன்மீக உடலை பெற ஆவல் கொள்வானாயின் அதையும் அவனால் பெற முடியும். எனவே ஜீவராசி தன் மிகச்சிறிய சுதந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும். பகவான் மிகவும் தயை உள்ளவராவார். இதனால் ஜீவராசி விருப்பம் அதே உடலை அவனுக்கு அவர் அளிப்பார். ஜீவராசியின் விருப்பம் சொப்பனத்தில் ஒரு தங்க மலையை காண்பதை போன்றதாகும். மலை என்றால் என்னவென்பதும் தங்கம் என்றால் என்னவென்பதும் ஒருவனுக்கு தெரியும். அவனது விருப்பத்தினால் மட்டுமே தங்க மலையை பற்றிய கனவை அவன் காண்கிறான். கனவு முடிந்ததும் தனக்கெதிரே வேறொன்று இருப்பதை அவன் காண்கிறான். விழிப்பு நிலையில் தங்கமும் இல்லை, மலையும் இல்லை. எனவே தங்க மலையெனும் பேச்சுக்கே இடமில்லை என்பதை அவன் கண்டுகொள்கிறான். ஜீவராசிகள் பலவகைப்பட்ட உடல்களை பெற்றுள்ளதற்கு நான், எனது எனும் தப்பான அபிப்பிராயங்களே காரணமாகும். இவ்வுலகம் என்னுடையது என்று கர்மி எண்ணுகிறான். அனைத்தும் நானே என்று ஞானி எண்ணுகிறான். அரசியல், பொது உடைமை தத்துவம், தர்ம சிந்தனை மற்றும் பிறர் நலங்கருதும் தன்மை போன்றவைகளில் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கொண்டுள்ள பௌதிக கருத்து நான், எனது எனும் இத்தப்பான அபிப்பிராயங்களை அடிப்படையாக கொண்டவையாகும். நான், எனது என்பவை ஜட உலகை அனுபவிப்பதற்கான தீவிர ஆசையால் விளைந்தவையாகும். பொதுநலம், நாட்டுப்பற்று மற்றும் குடும்ப அன்பு ஆகிய வெவ்வேறு சூழ்நிலைகளின் கீழ் பெறப்படும் உடலுடனும் பிறப்பிடத்துடனும் ஒருவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். ஜீவராசி தன் உண்மையான நிலையை மறப்பதுவே இவற்றுக்கெல்லாம் காரணம். இவை அனைத்தும் ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. குழப்பமடைந்துள்ள ஜீவராசியின் தப்பான அபிப்பிராயங்கள் அனைத்தையும் சுகதேவ கோஸ்வாமி மற்றும் பரீட்சித்து மகாராஜன் ஆகியோருடனான சகவாசத்தினால் களைந்துவிட முடியும். ஹரே கிருஷ்ணா.